Hello students, let us see Astable Multivibrator. This is one of the practical experiment that you have to do in our physics lab. Because of this COVID-19 pandemic, we are taking you to the laboratory through online. Here in this Astable Multivibrator, we have two transistors. The transistors are labeled as T1 and T2. The transistor வந்து amplifier ஆட்டு function ஆகுது. So there are two transistor amplifiers coupled through the capacitors C1 and C2. Okay. These two transistors are connected with 470 ohm resistor in their collector. So the collector load அப்படிங்கிறது வந்து இந்த 470 ohm ரெசிஸ்டரும் அதோடு சேர்ந்த டயோடும் சேர்ந்து இந்த ரெண்டு டிரான்சிஸ்டருக்குமே கலெக்டர் லோடாக செயல்படுகிறது. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம இந்த எல்இடி ஏன் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம், எல்இடி வந்து கண்டிப்பாக இருந்தால் தான் இந்த சர்க்யூட் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறது இல்லை. இந்த எல்இடி வந்து லைட் எமிட்டிங் டயோடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த எல்இடி D1 D2 இந்த டயோடு ஏன் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இண்டிகேட்டர் மாதிரி நமக்கு வந்து அவுட்புட் ஸ்டேட் வந்து ஹையாக இருக்கா லோவாக இருக்காங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்கு இந்த எல்இடி வந்து யூஸ் ஆகுது. இந்த 470 ohm ரெசிஸ்டர் வந்து இன்னொரு வேலையும் செய்யுது. என்னன்னு கேட்டால் இந்த எல்இடிக்கு வந்து கரண்ட் லிமிட் பண்ணுறதுக்கும் அது உதவுது. ஸோ கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டராகவும் இந்த 470 ohm ரெசிஸ்டர் ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, இங்கே வந்து நம்ம R2 R3ன்னு சொல்லி ரெண்டு ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த R2 R3 அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து இந்த R2 வந்து டிரான்சிஸ்டர் T2க்கான பயாசிங்கையும் R3 வந்து டிரான்சிஸ்டர் T1க்கான பயாசிங்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. உங்களுக்கு இதை வந்து நம்ம எதில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம்னா பேஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ வி கேன் கால் இட் பேஸ் பயஸ். இங்கே நாம் வந்து டிரான்சிஸ்டர் ரெண்டோட எமிட்டரையும் வந்து பேக் டு பேக் அப்படியே கனெக்ட் பண்ணிட்டோம். நம்ம அங்கே வேறு பயாசிங் ரெசிஸ்டரோ கெப்பாசிட்டரோ யூஸ்வலாக போடுறது மாதிரி நம்ம இதில் கனெக்ட் பண்ணலை. அப்போ இந்த ரெண்டு டிரான்சிஸ்டரும் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு கேட்டால், ஒன்று இது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸில் இது வந்து சேச்சுரேஷன் கண்டிஷனில் இருக்கும், இன்னொரு டைமில் வந்து கட் ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கும். இந்த ரெண்டு ஸ்டேட் தவிர இடைப்பட்ட ஸ்டேட்டில் இந்த டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரி நம்ம இதை டிசைன் பண்ணியிருக்கிறோம். நம்ம அவுட்புட் எங்கேருந்து எடுப்போம் அப்படின்னா ஏதாவது ஒரு கலெக்டர்லேருந்து நம்ம அவுட்புட் எடுக்கிறோம். இந்த கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்க இந்த எண்டு லெஃப்ட் எண்டு இந்த கலெக்டர் எண்டு அப்படி இல்லை சொன்னாக்கா இந்த இடம் இதிலேருந்து நம்ம வந்து அவுட்புட் எடுக்கலாம். இந்த கலெக்டர்லேருந்தும் நம்ம அவுட்புட் எடுக்கலாம். இங்கேருந்து நம்ம என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு பாயிண்ட்லேருந்து நம்ம அவுட்புட்டை. அப்புறம் இதுக்கு பவர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு 9 volt பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கிறோம். 9 volt பேட்ரி ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த டாப் போர்ஷனை வந்து நம்ம விசிசி ப்ளஸ் விசிசி அப்படின்னு சொல்லலாம். மேலே உள்ள அந்த பவர் ரெயில் வந்து ப்ளஸ் விசிசி, கீழே உள்ளது வந்து கிரவுண்டு, கீழே உள்ள போர்ஷன் வந்து கிரவுண்டு. ஸோ நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த ரெண்டு எமிட்டரையும் நம்ம காமனாக கனெக்ட் பண்ணி அதை கிரவுண்ட் பண்ணியிருக்கிறோம். இதுதான் இந்த சர்க்யூட்டுடைய அமைப்பு. இப்போ இந்த சர்க்யூட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ இந்த சர்க்யூட்டில் பார்த்தோம்னு சொன்னால் நம்ம ரெண்டு டிரான்சிஸ்டருமே ஐடென்டிக்கலாக உள்ள டிரான்சிஸ்டர் தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் எப்படி ஆகிலும் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய முறையில் கொஞ்சம் டிசிமிலாரிட்டி இருக்கும். அதனால் இப்போ இதில் என்ன நடக்குதுன்னா, நம்ம இதில் பவர் ஆன் பண்ணும்போது ஒரு டிரான்சிஸ்டர் வந்து ஆன் ஆகிடுது, ஒரு டிரான்சிஸ்டர் ஆஃப் ஆகிடுது. ஸோ நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம்னா, இப்போ டிரான்சிஸ்டர் T1 ஆன் கண்டிஷன்லையும் டிரான்சிஸ்டர் T2 ஆஃப் கண்டிஷன்லையும் இருக்கிறதாட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு டிரான்சிஸ்டர் வந்து ஆன் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுவும் இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷனில் இந்த ஆன் ஆகிருக்கிற டிரான்சிஸ்டர் வந்து சேச்சுரேஷன் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஆஃப் ஆகிருக்கிற டிரான்சிஸ்டர் வந்து கட் ஆஃப் ஸ்டேட்டுக்கு போயிடும். அப்போது சேச்சுரேஷன் ஸ்டேஜில் போயிருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர் கலெக்டர்லேருந்து எமிட்டருக்கு கரண்ட் ஃப்ளோ பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு கண்டக்ஷன் பாத்தை ப்ரொவைட் பண்ணிடுது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கட் ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டரில் அந்த பேசேஜ் வந்து கம்ப்ளீட்டாகவே
கலெக்டர் டு எமிட்டர் பேசேஜ் வந்து கம்ப்ளீட்டாகவே என்ன செய்யுது, பிரேக் ஆகிடுது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ இதனால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த பக்கம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா, அதாவது டிரான்சிஸ்டர் T2 உடைய மேல் பகுதியில் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வந்து கட் ஆஃப் ஆயிடுது. இங்கே கட் ஆஃப் ஆனதுனால என்ன நடக்குது, இந்த கெப்பாசிட்டர் வந்து it is connected to plus VCC. So it is raised to this 9 volt. ஏன் 9 voltனா இங்கே வந்து கரண்ட் ஃப்ளோவே இல்லாமல் இருக்கிறதுனால பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் R4 வந்து ஆல்மோஸ்ட் 0 ஆகிடும். ஸோ இந்த 9 volt பவர் சப்ளை VCC வந்து அப்படியே இந்த இடம் வரைக்கும் ரீச் ஆயிரும். அதனால் ரைட் சைட் ஆஃப் திஸ் C2 will be raised to 9 volt. அதே சமயத்தில் லெஃப்ட் சைட் பிளேட் ஆஃப் திஸ் கெப்பாசிட்டர் C2 is connected to the base of the transistor T1. ஸோ அந்த T1 வந்து 0.6 volt அங்கிற அந்த வோல்டேஜில் இருக்கும். ஸோ அதனால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து இந்த கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ் உள்ள பொட்டன்ஷியல் 8.4 volt இருக்குது. அதாவது ரைட் சைடு வந்து உள்ள வோல்டேஜை விட லெஃப்ட் சைடு வந்து வோல்டேஜ் லோவாக இருக்குது. ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் திஸ் கெப்பாசிட்டர் இஸ் 8.4 volt. இதே நிலைமை வந்து தொடர்ந்து அப்படியே நீடிச்சுக்கிட்டே இருக்காது. இது இனிஷியலாக இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன். அந்த டிரான்சிஸ்டர் T1 ஆன் ஆகி T2 ஆஃப் ஆன உடனே இப்படி இருக்குது. ஆனால் கொஞ்சம் நேராக என்ன நடக்குதுன்னா, இங்கே இந்த கெப்பாசிட்டர் C1 என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால், த்ரூ திஸ் 47K ரெசிஸ்டர் அது வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது அதனுடைய ரைட் சைடில் உள்ள பிளேட்டுடைய பொட்டன்ஷியல் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இங்கே நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கலெக்டர் டு எமிட்டர் அங்கே ஒரு தரோஃபர் அதுக்கு கிடச்சிருது, நல்ல கண்டக்டிவ் பாத் கிடச்சிட்டு. அதனால் லெஃப்ட் சைட் ஆஃப் த பிளேட் வந்து உங்களுக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்கும், இது இந்த சைடு வந்து ஆல்மோஸ்ட் 0 volt. லெஃப்ட் சைடு வந்து ஆல்மோஸ்ட் 0 voltல இருக்குது. ரைட் சைடு வந்து ப்ளஸ் விசிசியோட கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது போல் இந்த மாதிரி ஒரு 470 ohm இல்லை, இங்கே 47K கொஞ்சம் ஹெவி ரெசிஸ்டர், அதிகமான ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. அதனால் இது அதோட ரிலேட்டிவ்லி ஸ்லோவாக என்ன செய்யும், சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். இந்த கெப்பாசிட்டர் வந்து அப்படியே சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். அப்போது ரைட் சைடு ஆஃப் திஸ் பிளேட், ரைட் சைட் பிளேட் ஆஃப் தி கெப்பாசிட்டர், the right side plate of the capacitor increases in potential. அது அப்படியே சார்ஜ் ஆகி இந்த பொட்டன்ஷியல் கூடிக்கிட்டே போகுது. அப்போ அது பொட்டன்ஷியல் அப்படியே கூடிக்கிட்டே போகும்போது அது என்ன நடக்கும் அப்படின்னா, that is connected to the base of transistor T2. So it will affect the biasing voltage of the transistor and it will affect the function of the transistor. அப்போ இந்த வோல்டேஜ் வந்து அப்படியே சார்ஜ் ஆகி 0.6 voltக்கு அதிகமாக போகும்போது இந்த T2 டிரான்சிஸ்டர் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். See here what happens, the transistor T2 conducts and T1 becomes cut off. Transistor T1 cut off ஸ்டேட்டுக்கு போயிடுது, டிரான்சிஸ்டர் T2 சேச்சுரேஷன் ஸ்டேட்டுக்கு போயிடுது. ஸோ அந்த காட்சிகள் கம்ப்ளீட்டாக மாறிடுது. The entire scene alters. So what happens, initially earlier this side, அதாவது right hand side of capacitor C2 was raised to potential 9 volt. நீங்கள் பழைய இதை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 9 volt இருக்குது ரைட் சைட் ஆஃப் C2. ஆனால் இப்போ என்ன ஆகிடுது, all of a sudden because of this conductive path between collector and emitter of transistor T2, all of a sudden this potential is brought down to 0 volt. So instantly the capacitor produces a negative voltage at the other side of the plate. So left hand side of the capacitor plate now finds itself in a potential of minus 8.4 volt. இது வந்து ரொம்ப லோவர் வோல்டேஜுக்கு போகுது. அதனால தான் வந்து இன்ஸ்டண்ட்டாக இந்த டிரான்சிஸ்டர் T1 என்ன செய்துட்டு கட் ஆஃப் ஸ்டேட்டுக்கு போயிட்டு, இப்போ இந்த டிரான்சிஸ்டர் T1 திரும்ப வந்து ஆன் ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த பயஸில் கொடுக்கக்கூடிய இந்த வோல்டேஜ், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிளேட் ஆஃப் திஸ் கெப்பாசிட்டர் C2 மஸ்ட் பி ரேஸ்ட் அபவ் 0.6 volt. இந்த பொட்டன்ஷியல் வந்து இந்த இடத்துல 0.6 voltக்கு மேலே போனால் மட்டும்தான் இந்த டிரான்சிஸ்டர் T1 திரும்ப ஆன் ஆகும். அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா இருக்குது. எப்படி இருக்குது, இந்த பக்கம் வந்து 47K கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 47K வழியாக என்ன செய்யும், கரண்ட் வந்து அப்படியே ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த கரண்ட் அப்படியே வந்து இந்த கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ணுவோம். ஸோ அந்த கெப்பாசிட்டர் வந்து -8.4 voltலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி
அது எப்படி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், இன்க்ரீஸ் ஆகி அது 0.6 வோல்ட்டை கிராஸ் பண்ணும்போது அகெயின் T1 வில் பி டர்ன்ட் ஆன். இப்போ T1 வந்து டர்ன் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இது சேச்சுரேஷனில் இருக்குது. பண்ணும்போது T2 வந்து கட் ஆஃப் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. இது வந்து ஆல் ஆஃப் சடன் கட் ஆஃப் ஸ்டேட் போயிட்டு, ஸோ அகெயின் நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி அந்த பழைய சினாரியோ வந்து ரிப்பீட் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகுது, இந்த பக்கம் உங்களுக்கு 9 வோல்ட்டு, இந்த சைடு 0.6 வோல்ட். அப்புறம் இதில் அதே போல் இந்த பக்கம் வந்து இந்த C1ல் இந்த பக்கம் 0 வோல்ட்டு. ஸோ C1உடைய ரைட் ஹேண்ட் சைடு -8.4 வோல்ட். ஸோ அந்த -8.4 வோல்ட்லேருந்து அது ப்ளஸ் VCC நோக்கி சார்ஜ் ஆகிட்டே இருக்கும் த்ரூ திஸ் ரெசிஸ்டர் 47K. அப்போ இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த கெப்பாசிட்டரில் சார்ஜ் வந்து எவ்வளோ தூரம் அக்குமுலேட் ஆகுது, அது எவ்வளோ பொட்டன்ஷியல் ரைஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த டிரான்சிஸ்டர்ஸை டர்ன் ஆன் பண்ணுறதுக்கு பயன்படுது. ஸோ இந்த சார்ஜிங் டைம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இந்த கெப்பாசிட்டர்ஸுடைய கெப்பாசிட்டி, இன் அடிஷன் இந்த 47K ரெசிஸ்டருடைய ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த R2 C1 contributes the charging time or the biasing potential for T2. அதே போல் இந்த R3 and C2 இந்த டைம் கான்ஸ்டன்ட்டு T1 டர்ன் ஆன் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்த ரெண்டு டைம் கான்ஸ்டன்ட்டை வச்சு தான் இந்த டிரான்சிஸ்டருடைய ஸ்டேட் மாறுது. ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் வந்து ஆல்ட்ரு ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி அஸ்டபிள் மல்டிவைப்ரேட்டரில் அவுட்புட் வந்து கண்டினியூஸாக வந்து ஆட்டோ ட்ரிகரிங் ஆகிட்டே இருக்குது. ஹை ஸ்டேட்டுக்கும் லோ ஸ்டேட்டுக்கும், ஹை ஸ்டேட்டுக்கும் லோ ஸ்டேட்டுக்கும் இடையில ஃப்ளிப் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு மூலமாக நம்ம வந்து கண்டினியூஸாக ஒரு ஸ்கொயர் வேவ் அவுட்புட்டை ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ தட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் அஸ்டபிள் மல்டிவைப்ரேட்டர். இந்த சர்க்யூட்டுடைய அவுட்புட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால், F ஷுட் பி ஈக்குவல் டு 1/1.38 RC அப்படிங்கிற வேல்யூ இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா படி அவுட்புட் வருதா அப்படிங்கிறத லேபில் நாம் என்ன செய்யணும், கால்குலேட் பண்ணி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி ரெண்டும் கார்லேட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும்.